ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து எக்ஸாம் நேம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025 அப்படின்னு கொடுத்துருக்கு. இஷ்யூ டேட் வந்து நேற்று தான் கொடுத்துருக்காங்க, 13/5/2025 கொடுத்துருக்காங்க. என் டேட் வந்து 25/5/2025 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டும் அன்றைக்கி தான் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள். பக்கத்துலேயே வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் ஹியர் கொடுத்தோன்னே கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எஸ்ஆர்னோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்கும். இதில் வந்து எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு டீட்டெயில் மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்டிருக்கு, அப்படி இல்லாட்டினா உங்களோட ரோல் நம்பர் கேட்டிருக்கு. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்லேயே வந்து இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரோல் நம்பர் தெரியும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நான் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே அதில் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பரை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு, அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஷா கேட்டிருக்கு, அந்த கேப்ஷாவை நீங்கள் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டீட்டெயில் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து மறந்துட்டு தெரியல அப்படின்னா அது கீழே வந்து ஃபர்கட் RID அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பேஸ் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்க பாருங்க. ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்த உடனே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மொத்தமாக ஒரு 3 பேஜ் இருக்கும். அந்த 3 பேஜுமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்லேயே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. எக்ஸாம் டேட் வந்து May 25 தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு வந்து யாரெல்லாம் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்கள வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.